அனிதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல. ஆனா இப்படி ஊர் ஊரா போய் எல்லா சாமியை கும்பிட்டாலும் அனிதா மனசுல நிம்மதியே இல்லை. கடவுள் ஒண்ணு தானே, ஆனா இங்க என்னடா இத்தனை சாமி இருக்கே, நான் எந்த சாமியை கும்பிடுறது அப்படிங்கிற கேள்வி நாளுக்கு நாள் அதிகமாச்சு. இப்படி இருக்கும்போது அனிதா தன்னோட காலேஜ் படிப்புக்காக ஹாஸ்டல்ல சேர்ந்தா. அங்க அவ ரூம்ல இருந்தது ஒரு முஸ்லிம் பொண்ணு, பேரு ஆயிஷா. ஆயிஷா டெய்லி 5 வாட்டி தொழுவா. ஒரே கடவுளை தான் வணங்கினா. அந்த கடவுள் யாருன்னு தெளிவா தெரிஞ்சு வணங்கினா. அவ முகத்துல சந்தோஷமும் மனசுல நிம்மதியும் இருந்துச்சு. இத ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்த அனிதா ஒரு நாள் ஆயிஷா கிட்ட, நீ தப்பா நினைக்கலனா நாம கடவுளை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டா. உடனே ஆயிஷா, ஓ பேசலாமே அப்படின்னு சொன்னா. உடனே அனிதா, நான் எவ்வளவோ சாமியை கும்பிடுறேன், ஆனா என்னோட மனசுல நிம்மதியே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆயிஷா, நீ இறைவனை மட்டும் வணங்கினாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அனிதா, அந்த இறைவன் தான் யாருன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, நீயே எனக்கு சொல்றியா அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆயிஷா, அது ரொம்ப சிம்பிள், நீ யார அம்மான்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டா. அதுக்கு அனிதா, என்னை யாரு பெத்தெடுத்தாங்களோ அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு உடனே சொன்னா. அதுக்கு ஆயிஷா, அதே மாதிரிதான், உன்னை யாரு படைச்சானோ அவன் மட்டும்தான் இறைவன், அவனை மட்டும்தான் நீ வணங்கணும், இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அனிதா, இதுல டவுட்டே இல்லை, நீ சொல்றது கரெக்டு தான், அந்த இறைவனை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆயிஷா, நீ குரானை படி, அது இறைவனோட இறுதி வேதம், இறைவனே உன்னோட நேரடியா பேசுவான், உன்னோட எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு அப்படின்னு சொன்னா. அதுக்கு அனிதா, நான் ஹிந்துவாச்சே, நான் எப்படி குரானை படிக்கிறது அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆயிஷா, குரான் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, இது உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுவானது. குரானை பத்தி இறைவன் இப்படி சொல்றான், இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசமே தவிர வேறு இல்லை அப்படின்னு குரான்லயே இருக்கு. சோ குரான் உனக்கான வேதம், அதை கண்டிப்பா படி அப்படின்னு சொன்னா. அதுக்கு அனிதா, எனக்கு அரபியோ உருதுவோ தெரியாதே அப்படின்னு சொன்னா. அதுக்கு ஆயிஷா, குரானோட ஒரிஜினல் லாங்குவேஜ் அரபி மொழி தான், ஆனா அதோட டிரான்ஸ்லேஷன் எல்லா மொழியிலையும் இருக்கு, நீ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ தாராளமா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அனிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆயிஷாவே அனிதாவுக்கு குரான் தமிழாக்கம் கிஃப்டா கொடுத்தா. உடனே அனிதா குரானை படிக்க ஆரம்பிச்சா. படிக்க படிக்க அனிதாவுக்கு இறைவன்னா யாருன்னு தெளிவா புரிஞ்சிச்சு, மனசும் நிம்மதியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் குரான் படிக்கணும்னு ஆசையா இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆன்லைன்ல படிக்கணும்னா இந்த வெப்சைட்ல படிங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்க குரானை 6 மொழிகள்ல படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.